இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு காலில் காயப்பட்டிருக்குல்ல, ஸோ மித்ரா ஃபைலை படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க அங்க உட்காருங்க. ஆதி, பாரதி உட்கார மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்ற மித்ரா? நீங்க எப்போ பாரதி கிட்ட உங்களை ஆதின்னு கூப்பிட வேண்டாம் சார்னு கூப்பிட சொன்னீங்களோ அப்பவே பாரதி ஒரு ஸ்டாஃபா பாஸுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பாரதிக்கு பாஸ் முன்னாடி உட்கார கூடாதுங்கிற மரியாதை அவங்களுக்கு தெரியாதா என்ன? அதனாலதான் பாரதி உட்கார மாட்டாங்க. என்ன பாரதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? பாரதி, இப்போ அதை பத்தியெல்லாம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. காலில் காயம் பட்டிருக்கு, நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னதுக்கு அப்புறமும் மித்ரா உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொன்னதுனால தான் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் வந்திருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் உட்காருங்க. இல்லை சார், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நிற்கிறேன். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு சார். மேடம் ஃபைலை பார்த்து கொடுத்துட்டாங்கன்னா நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். ஆதி, என்னாச்சு? எங்கேயாவது கிளம்பிட்டியா? இல்லை, இந்த சேர் உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை மித்ரா. ஏன், என்னாச்சு? ஏன் பாரதி, இந்த சேரை நீங்களே ஆர்டர் பண்ணீங்க? ஆமாம் சார். சேர் ஓகேவா இல்லையான்னு செக் பண்ணி வாங்க மாட்டீங்களா? விச் மீன்ஸ் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களா? இல்லை சார், ஆனால் உங்ககிட்ட மாடல் ஓகேவான்னு கேட்டுட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். என்ன கேட்டு தான் நீங்கள் வாங்கினீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பாரதி. பட் ஸ்டில் ஓகேவான்னு செக் பண்ணிட்டு தானே வாங்கணும். என்ன மித்ரா, நீங்கள் இங்கே வாங்கல, வந்து இந்த சேரில் உட்காந்து பாருங்க. அப்போ தான் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். சார், உட்காருங்க. ஆதி, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். புதுசுல மேபி அதனால கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா போக போக சரியாயிடும் ஆதி. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மித்ரா, பட் எனக்கு இந்த சேர் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு நான் சொல்றேன். அதை பாரதி உட்காந்து பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். பாரதி, முதல்ல வந்து உட்காந்து பாருங்க. சார், உட்காருங்க. எனக்கு ஓகேவா தான் சார் இருக்கு. பாரதி, இருங்க இருங்க இருங்க. அது எப்படி? சேர்ல உட்காந்து பார்த்த அடுத்த நிமிஷமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டிசைட் பண்ணிருப்பீங்களா? கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க, அப்பதான் என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் சொல்ற வரைக்கும் நீங்க அந்த சேரை விட்டு எந்திரிக்கவே கூடாது. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஆதி. உனக்கு எப்படி கரெக்டா இருக்குன்னு தெரியுது? நான் அத சொல்லல ஆதி, ஃபைல் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓ, அப்ப முன்னாடி சொன்ன அந்த 2 மிஸ்டேக்ஸ்? அதை தவிர மத்த எல்லாமே ஓகே தான். பாரதி, இப்ப நீங்க போய் அந்த 2 கரெக்ஷனையும் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த சேர்ல உட்காந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லணும். புரிஞ்சுதா? ஓகே சார். போங்க.